வணக்கம் நண்பர்களே. தனுசு ராசிக்கான மே மாத ராசி பலன் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தனுசு ராசிக்கு இந்த மே மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும்போது நல்லது நடக்குமா, கெடுதல் நடக்குமா, மாற்றங்களும் ஏற்றங்களும் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் கிடைக்குமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் துருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். இது ஒரு ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள், நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் எல்லோரையும் போய் சேரும். இப்போ இந்த தனுசு ராசிக்கு இந்த மே மாதம் என்ன மாதிரியான ராசி பலன்கள் நடக்க போகுதுங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். தனுசு ராசி அதிபதி குரு பகவான். ராசி அதிபதியான குரு பகவான் வருகின்ற 11ஆம் தேதி மே 11 குரு பயிற்சி ஆகி ராசி அதிபதியான குரு பகவான் ராசிக்கு, அதாவது தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து பயிற்சியாகி 7ஆம் இடத்துக்கு வர்றார். இதுவே பெரிய சிறப்பான சந்தோஷமான விஷயம். ராசி அதிபதி 7ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப சிறப்பு. பொதுவாகவே குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வர்றது சிறப்பு. அதுலேயும் தனுசு ராசிக்கு ராசி அதிபதியான குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்க போகிறார். நம்ம சேனலில் தனுசு ராசிக்கு குரு பயிற்சி பலன் தனியாக வீடியோவாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். பார்க்காத நண்பர்கள், நேர்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்க போகிறாரு. அதுவே மிகப்பெரிய நல்ல விஷயம். அடுத்தது ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்துல பயிற்சியாகி ராகுவும், ராசிக்கு 9ஆம் இடத்துல கேதுவும் அமர்ந்து இந்த மாதம் முழுவதும் பலனை கொடுக்க போகிறாங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு ராகு வந்திருக்கிறாரு முயற்சி ஸ்தானத்தில். அதனால் தனுசு ராசிக்காரங்க இந்த மாதம் சின்னதாக முயற்சி செஞ்சாலும் பெரிய வெற்றியை கொடுக்கும். அதாவது வெற்றினா மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் ராகு. முயற்சி ஸ்தானத்துக்கு வந்திருக்கக்கூடிய ராகு பகவான் சின்ன முயற்சி நீங்கள் செஞ்சாலும் பெரிய வெற்றியை கொடுப்பாரு. அதே சமயத்தில் 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார் கேது பகவான், பாக்கியஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார். அதனால் தந்தை வகையில் சில சங்கடங்களையும் மனஸ்தாபங்களையும், தனுசு ராசிக்காரர்களின் தந்தையாருக்கு சில தொல்லைகளையும் இந்த 9ஆம் இடத்துக்கு தகப்பனார் ஸ்தானத்திற்கு வந்திருக்கக்கூடிய கேது பகவான் கொடுப்பாரு. மற்றபடி இந்த 9ஆம் இடத்துல வந்திருக்க கேதுவால் பயப்படும்படி பெரிய விஷயம் எதுவும் இல்லை. மாறாக இந்த வருடம் முழுவதும், அதிலும் குறிப்பாக இந்த மாதத்தில் ஆன்மீக பயணம், கோவில்களுக்கு போகிறது, புண்ணிய நதியில் நீராடுறது, இந்த மாதிரி பாக்கியம்லாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடம் தான் அந்த பாக்கியஸ்தானம், தர்மஸ்தானம். அந்த இடத்துக்கு கேது பகவான் வந்து ஆன்மீக பயணங்களை கொடுப்பார். அதுவும் இப்போ சம்மர் டைம் கோயில்களுக்கு, அதாவது மிக சக்தி வாய்ந்த மிகப்பெரிய கோயில்களுக்கு போகிறது, புனித நீரில் நீராடுறது, இந்த மாதிரி பாக்கியங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் கிடைக்கும். அதே சமயத்தில் 7ஆம் இடத்துல குரு வர்றதுனால மகிழ்ச்சியான சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். கடந்த 1 வருஷமாகவே அவ்வளோ சிறப்பாக இல்லை தனுசு ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருந்திருக்காரு. அதனால் கடன், சிலருக்கு நோய் பிரச்சனை, சிலருக்கு கடன் பிரச்சனை, சிலருக்கு வம்பு விளக்கு சண்டை, இது மாதிரி தான் இருந்திருக்கும். அதெல்லாம் மாறி இந்த மே மாதம் நல்ல விஷயங்களுக்கான தொடக்க மாதமாக, ஆரம்ப மாதமாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வீட்டில் பேச்சுவார்த்தை நடக்கும். திருமணமாகாத தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் மே மாதத்தில் திருமணம் பேச்சு வரும். பொண்ணு பார்க்குறது, மாப்பிள்ளை பார்க்குறது, நிச்சயம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதாவது நல்ல விஷயங்களுக்கு, முகூர்த்த விஷயங்களுக்கு ஆரம்ப மாதமாக இந்த தனுசு ராசிக்கு இந்த மே மாதம் இருக்க போகுது. அதே போல் குழந்தை இல்லாத தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்த மாதம் தனுசு ராசி நண்பர்களுக்கு அதிகம். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குடிக்கட்டும். இந்த கோடை விடுமுறை காலமாக இருக்கிறதுனால சந்தோஷமாக இருப்பீங்க, நிம்மதியாக இருப்பீங்க, நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க தனுசு ராசிக்காரங்களாம். மாற்றங்களும் ஏற்றங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதத்தில் நல்ல விஷயங்கள், வீட்டில் சந்தோஷமான சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகளும் அதற்குண்டான ஆயத்த பணிகளும் இந்த மாதம் மே மாதம் தனுசு ராசிக்காரர்கள் வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும். பல நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கிறதுக்கான தொடக்க மாதமே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் என்று சொன்னால் அது மிகையாகாது. மாணவ மாணவர்கள்லாம் சூப்பராக படித்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுவாங்க. நல்ல ரிசல்ட் தனுசு ராசி மாணவ மாணவர்களுக்கெல்லாம் கிடைக்கும். அவங்க கேட்ட இடத்துல சீட்டு கிடைக்கும். அது ஸ்கூலாக இருந்தாலும் காலேஜாக இருந்தாலும் தனுசு ராசிக்காரங்களுக்கு கேட்ட இடத்துல சீட்டு கிடைக்கும். நல்ல ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுவாங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க தனுசு ராசி மாணவர்களுக்கெல்லாம்.
எல்லா விதத்திலையும் சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் களை கட்டக்கூடிய மாதமே தனுசு ராசிக்காரருக்கு இந்த மே மாதம் என்று சொன்னால் மிகையாகாது. நண்பர்களே, தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டம் இருந்தாலும் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் சொல்லிட்டு இருக்கிறோம். விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார், இது உங்கள் சாய் திருமணம் அசோசாரம். நன்றி, வணக்கம்.